எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஈட் தட் ஃப்ராகை நம்ம இப்போ தான் முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து என்ன புக்கு படிக்கலான்னு யோசிச்சப்ப பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி, நேர்மறை சிந்தனையின் வியத்தகு சக்தி புத்தகத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே நமக்கு 301 பக்கங்கள் இருக்குது. ஸோ இதை நம்ம 20 நிமிஷமாக டெய்லியும் நம்ம கேட்க ஸ்டார்ட் பண்ணலாம். முன்னுரை. இப்புத்தகத்திலிருந்து நீங்கள் பெறக்கூடிய பயன்கள்: உலகில் உள்ள எந்த சக்தியாலும் உங்களை வீழ்த்த முடியாது என்பதையும், மன அமைதி, பரிபூரண ஆரோக்கியம், நிரந்தர ஆற்றல் ஆகியவற்றை உங்களால் எப்போதும் பெற்றிருக்க முடியும் என்பதையும் உதாரணங்களோடு எடுத்து காட்டுவதற்காகவே இப்புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. அதற்கான உத்திகளை நான் இதில் பரிந்துரை செய்துள்ளேன். சுருக்கமாக கூறுவதென்றால், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியும் திருப்தியும் நிறைந்ததாக இருக்க முடியும். இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏனெனில் எண்ணற்ற மக்கள் எளிய செயல்முறைகளை கொண்ட இத்திட்டத்தை கற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி தங்கள் வாழ்வில் நீடித்த பலன்களை பெற்றுள்ளதை நான் பார்த்திருக்கிறேன். நான் இப்படி கூறுவது மிகைப்படுத்தப்பட்டது போல் தோன்றினாலும் அவை உண்மையான மனித அனுபவங்களின் ஆதாரபூர்வமான விளக்கங்களின் அடிப்படையில் அமைந்துள்ளன. ஏராளமான மக்கள் தங்களுடைய அன்றாட பிரச்சனைகளால் துவண்டு விடுகின்றனர். தாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை வாழ்வு தங்களுக்கு அளித்துள்ள சாபக்கேடுகள் என்று கருதி ஒவ்வொரு நாளும் அவர்கள் சலிப்புடனும் வெறுப்புடனும் புலம்பிக் கொண்டும் போராடி கொண்டும் வாழ்க்கையை ஓட்டுகின்றனர். அப்படியே சாபக்கேடுகள் உங்கள் வாழ்வில் தோன்றினாலும் கூடவே அவற்றை கட்டுப்படுத்தவும் அவற்றை எளிதாக எதிர்கொள்ளவும் தேவையான ஊக்க சக்தியும் வழிமுறையும் உங்களிடம் உள்ளது. பிரச்சனைகளும் சிரமங்களும் தங்களை வீழ்த்துவதற்கு மனிதர்கள் அனுமதிக்கின்றனர் என்பது கவலைக்குரிய உண்மை. ஆனால் அது தேவையற்ற ஒன்று. இவ்வாறு கூறுவதால் இவ்வுலகில் உள்ள சிரமங்களையும் துயரங்களையும் நான் உதாசீனப்படுத்துவதாகவோ அல்லது குறைத்து கூறுவதாகவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவை நம்மீது ஆதிக்கம் செலுத்த நாம் அனுமதிக்க கூடாது என்றுதான் நான் கூறுகிறேன். வாழ்வில் தோன்றும் தடைகள் உங்கள் எண்ண போக்கில் ஆதிக்கம் செலுத்தும் விதத்தில் அவை உங்கள் மனத்தை கட்டுப்படுத்துவதற்கு உங்களால் அனுமதி அளிக்க முடியும். அவற்றை உங்கள் மனத்தில் இருந்து எவ்வாறு அகற்றுவது என்பதை கற்றுக்கொள்வதன் மூலமும், மனத்தளவில் அவற்றுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு மறுப்பதன் மூலமும், ஆன்மீக சிந்தனையில் ஈடுபடுவதன் மூலமும் உங்களை தோற்கடிக்க முயலும் தடைகளை சமாளித்து அவற்றை தாண்டி வர உங்களால் முடியும். நான் இங்கு வரைகோடிட்டு காட்டும் வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினால் தடைகள் உங்கள் மகிழ்ச்சியையும் நல்வாழ்வையும் நாசப்படுத்தாது. இப்புத்தகத்தின் குறிக்கோள் நேரடியானது, எளிமையானது. இது இலக்கிய சிறப்பு வாய்ந்த ஒன்று என்று நான் கூறப்போவதும் இல்லை. என்னுடைய புலமையை பறைசாற்றுவது என் நோக்கமும் அல்ல. இது நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரடி நடவடிக்கையை வலியுறுத்தும் தனிநபர் மேம்பாட்டுக்கான கையேடு மட்டுமே. வாசகர்கள் ஒரு மகிழ்ச்சியான, திருப்திகரமான, பயனுள்ள வாழ்க்கையை வாழ அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற தனிப்பெரும் குறிக்கோளுடனேயே நான் இப்புத்தகத்தை எழுதியுள்ளேன். இதில் விளக்கப்பட்டுள்ள சில குறிப்பிட்ட ஆற்றல் மிக்க கொள்கைகளையே நான் முழுமையாக நம்புகிறேன். இவற்றை பின்பற்றினால் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை நிச்சயமாக உருவாகும். தேவை உணர்வு கொண்ட ஒரு வாசகர் தனக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை கடவுளின் துணையுடன் தானாகவே உருவாக்கிக் கொள்வதற்கு உதவும். நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு வழிமுறையை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வகையில் இக்கொள்கைகளை ஓர் ஒழுங்குமுறையான, எளிய, புரிந்து கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் தருவதுதான் என் நோக்கம். இப்புத்தகத்தை படித்து இதில் கூறப்பட்டுள்ளவற்றை நீங்கள் கவனமாக உள்வாங்கிக் கொண்டு அவற்றை குறித்து சிந்தித்து இதில் முன்வைக்கப்பட்டுள்ள கொள்கைகளையும் சூத்திரங்களையும் உண்மையாகவும் உறுதியாகவும் கடைபிடித்து வந்தால் உங்களுக்குள் ஒரு அற்புதமான மேம்பாடு ஏற்படுவதை உங்களால் உணர முடியும். இவற்றில் குறிப்பிட்டுள்ள உத்திகளை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழல்களை மாற்றி அவை உங்களை கட்டுப்படுத்தி இயக்குவதற்கு பதிலாக அவற்றை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும். பிறருடனான உங்கள் உறவுகள் மேம்படும். நீங்கள் அதிக பிரபலமான, அதிக மதிப்பு வாய்ந்த, எல்லோராலும் விரும்பப்படும் ஒரு நபராக உருவாய்வீர்கள். இக்கொள்கைகளில் நீங்கள் கை தேர்ந்தவராவதன் மூலம் ஒரு மகிழ்ச்சியான நல்வாழ்வை அனுபவிப்பீர்கள். நீங்கள் இதுவரை அறிந்திராத ஒரு சிறந்த ஆரோக்கியத்தை உங்களால் அடைய முடியும். வாழ்வதில் ஒரு புதிய சுகத்தை அனுபவிப்பீர்கள். மிகுந்த பயனுள்ள ஒரு நபராக உருவாகி மக்களிடையே பரந்த செல்வாக்குடன் திகழ்வீர்கள். இக்கொள்கைகளை கடைபிடித்தால் அத்தகைய விளைவுகள் உருவாகும் என்று என்னால் எப்படி உறுதியாக கூற முடிகிறது? இதற்கான காரணம் மிக எளிமையானது. நியூயார்க் நகரின் மார்பிள் காலேஜியேட் தேவாலயத்தில் ஆன்மீக உத்திகளின் அடிப்படையில் அமைந்த வாழ்வியல் திட்டம் ஒன்றை நாங்கள் பல வருடங்களாக கற்பித்து வந்துள்ளோம்.
நூற்றுக்கணக்கான மக்களின் வாழ்வில் அத்திட்டம் எவ்வாறு செயல்பட்டுள்ளது என்பதை நாங்கள் கண்காணித்து வந்தோம். நான் இங்கு வலியுறுத்தி கூறவிருப்பவை மிகைப்படுத்தப்பட்ட ஊகங்கள் அல்ல. ஏனெனில் நெடுங்காலமாக மிகவும் ஆற்றலோடு செயலாற்றி வந்துள்ள இக்கொள்கைகள் இப்போது ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்டு விளக்கப்படக்கூடிய உண்மைகளாக நிறுவப்பட்டுள்ளன. இங்கு சுட்டி காட்டப்பட்டுள்ள திட்டம் வெற்றிகரமாக வாழ்வதற்கான கச்சிதமாக்கப்பட்ட ஒரு அற்புதமான வழிமுறையாகும். புத்தகங்கள் உள்ளிட்ட என்னுடைய பல எழுத்து படைப்புகளிலும் தினசரி செய்தித்தாள்களில் வரும் என்னுடைய வழக்கமான கட்டுரைகளிலும் 17 வருடங்களாக ஒளிபரப்பாகி வரும் என் தேசிய வானொலி நிகழ்ச்சியிலும் கைட் போஸ்ட் என்ற எங்கள் பத்திரிகையிலும் எண்ணற்ற நகரங்களில் நான் ஆற்றியுள்ள சொற்பொழிவுகளிலும் சாதனை, ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சிக்கான இந்த எளிய அறிவியல் பூர்வமான கொள்கைகளை நான் கற்பித்து வந்துள்ளேன். ஆயிரக்கணக்கானவர்கள் அவற்றை படித்தும் கேட்டும் கடைபிடித்தும் வந்துள்ளனர். அவர்களுக்கு கிடைத்துள்ள பலன்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை. புதிய வாழ்க்கை, புதிய சக்தி, அதிகரிக்கப்பட்ட செயல்திறன், அதிக மகிழ்ச்சி. படிப்பதற்கும் பின்பற்றுவதற்கும் எளிதாக இருக்கும் விதத்தில் இக்கொள்கைகளை புத்தக வடிவில் தர வேண்டும் என்று என்னிடம் ஏராளமானோர் கேட்டுக்கொண்டதால் நான் இப்புதிய தொகுதியை நேர்மறை சிந்தனையின் வியத்தகு சக்தி என்ற தலைப்பில் பிரசுரித்துள்ளேன். இதில் அடங்கியுள்ள சக்தி மிக்க கொள்கைகள் என்னுடைய கண்டுபிடிப்புகள் அல்ல என்பதை நான் சுட்டிக்காட்ட தேவையில்லை. இவை அனைத்தும் என்றென்றும் நம்முடைய மாபெரும் ஆசானாக விளங்கும் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்புத்தகம் பயன்முறை கிறிஸ்தவத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. சிறப்பாக செயல்படுகின்ற வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறை உத்திகள் அடங்கிய எளிய அறிவியற்பூர்வமான ஒரு திட்டம் இது. நார்மன் வின்சென்ட் பீல். 1. உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் திறன்கள் மீது விசுவாசம் கொண்டிருங்கள். உங்கள் சொந்த ஆற்றல்களில் ஒரு பணிவான, அதே சமயம் நியாயமான, உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்றால் உங்களால் வெற்றிகரமாகவோ மகிழ்ச்சியாகவோ இருக்க முடியாது. ஆனால் ஆழ்ந்த தன்னம்பிக்கையின் துணையுடன் உங்களால் வெற்றி பெற முடியும். தாழ்வு மனப்பான்மை உணர்வும் போதாமை உணர்வும் நீங்கள் நம்புபவற்றை அடைவதில் குறுக்கிடும். தன்னம்பிக்கை மனப்போக்கு சுய உணர்தலுக்கும் வெற்றிகரமான சாதனைக்கும் இட்டு செல்லும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டு உங்களுக்குள் இருக்கும் சக்திகளை விடுவிப்பதற்கு இப்புத்தகம் உங்களுக்கு உதவும். தாழ்வு மனப்பான்மை என்ற பரவலான நோயால் முடக்கப்பட்டு அவல நிலைக்கு ஆளாகியுள்ள பரிதாபகரமான மக்களின் எண்ணிக்கை அதிர்ச்சியூட்டுவதாக உள்ளது. ஆனால் நீங்கள் இப்பிரச்சனையால் துன்புற வேண்டியதில்லை. முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதன் மூலம் உங்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியும். உங்களுக்குள் நியாயமான நம்பிக்கையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். ஒரு நகர அரங்கில் வணிக பெருமக்கள் கலந்து கொண்ட ஒரு கருத்தரங்கில் நான் பேசி முடித்த பிறகு அங்கு வந்திருந்த சிலருடன் மேடையில் நின்று உரையாடி கொண்டிருந்தேன். அப்போது ஒருவர் என்னை அணுகி சற்று வினோதமான தீவிரத்துடன் என்னை அலக்களித்துக் கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களிடம் பேசலாமா என்று கேட்டார். மற்றவர்கள் அனைவரும் கலைந்து செல்லும் வரை நான் அவரை காத்திருக்கும்படி கேட்டுக்கொண்டேன். பிறகு நாங்கள் இருவரும் மேடையின் பின்புறம் சென்று அமர்ந்தோம். என் வாழ்வின் மிக முக்கியமான வணிக பரிவர்த்தனைக்காக நான் இந்நகரத்திற்கு வந்திருக்கிறேன். என் வாழ்வே அதில் தான் அடங்கியுள்ளது. அதில் நான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். நான் தோற்றால் என் வாழ்க்கை முடிந்து விட்டதாக பொருள் என்று அவர் என்னிடம் கூறினார். அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அவரிடம் தெரிவித்துவிட்டு சற்று ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளுமாறு நான் அவருக்கு பரிந்துரைத்தேன். இன்று அவர் வெற்றி பெற்றால் நல்லது, இல்லை என்றால் நாளைய தினம் இன்னொரு நாள், அவ்வளவுதான் என்று எடுத்துக்கொள்ளுமாறு அவரிடம் கூறினேன். எனக்கு என் மீது அதிக அவநம்பிக்கை உள்ளது. ஆனால் துளி கூட தன்னம்பிக்கை இல்லை. தன்னம்பிக்கை இருப்பது போல் செயல்பட என்னால் முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. நான் ஊக்கமிழந்தும் சோர்ந்து போயும் இருக்கிறேன். உண்மையில் என் வாழ்வே அடித்து செல்லப்பட்டு விட்டது போல் உணர்கிறேன். இப்போது எனக்கு 40 வயது ஆகிறது. என் வாழ்நாள் முழுவதும் நான் ஏன் தாழ்வு மனப்பான்மையாலும் தன்னம்பிக்கையின்மையாலும் அவநம்பிக்கையாலும் அலக்கழிக்கப்பட்டு வந்திருக்கிறேன். நேர்மறையான சிந்தனையின் வியத்தகு சக்தி பற்றி நீங்கள் இன்றிரவு பேசியதை நான் கவனித்து கேட்டேன். என் மீது நான் சிறிதளவு நம்பிக்கையாவது எப்படி உருவாக்கிக் கொள்வது என்பதை பற்றி நான் உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் விரக்தியுடன் கூறினார். அதற்கு நீங்கள் 2 விஷயங்களை செய்ய வேண்டும். முதலில் நீங்கள் ஏன் சக்தியற்றவராக உணர்கிறீர்கள் என்பதை கண்டறிவது முக்கியம். அது ஆய்வு செய்யப்பட வேண்டும். அதற்கு சில காலம் ஆகும். நம் உடலில் உள்ள பிரச்சனைகளை ஒரு மருத்துவர் எவ்வாறு ஆய்வு செய்வாரோ அதே போல் நம் மனம் தொடர்பான பிரச்சனைகளையும் நாம் அணுக வேண்டும். இதை உடனடியாக செய்ய முடியாது. நமது இந்த சுருக்கமான சந்திப்பில் நிச்சயமாக அதை செய்ய முடியாது. ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுவதற்கு உங்களுக்கு சிகிச்சை தேவைப்படலாம்.
ஆனால் உங்களது உடனடி பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு சூத்திரத்தை தருகிறேன். அதை பயன்படுத்தினால் நிச்சயமாக நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று நான் பதிலளித்தேன். நீங்கள் இங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு செல்லும் போது நான் உங்களிடம் கூறப்போகும் சில குறிப்பிட்ட வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருங்கள். நீங்கள் தூங்குவதற்கு முன்பும் அவற்றை பல முறை தொடர்ந்து கூறுங்கள். நாளை காலையில் கண் விழித்தவுடன் படுக்கையை விட்டு எழுமுன் அவ்வார்த்தைகளை 3 முறை கூறுங்கள். நீங்கள் கலந்து கொள்ளவிருக்கும் அந்த முக்கியமான சந்திப்பிற்கு செல்லும் போது வழியிலும் கூடுதலாக 3 முறை கூறுங்கள். இதை விசுவாசத்துடன் செய்யுங்கள். அப்போது இப்பிரச்சனையை கையாள்வதற்கு தேவையான போதுமான வலிமையும் திறனும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் விரும்பினால் சில நாட்கள் கழித்து உங்கள் அடிப்படை பிரச்சனை என்னவென்று நாம் ஆய்வு செய்யலாம். ஆனால் அந்த ஆய்வின் முடிவு எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுக்கவிருக்கும் சூத்திரம் நீங்கள் குணமாவதற்கு உதவும். நான் அவருக்கு கொடுத்த சுய பிரகடனம் இதுதான். எனக்கு வலிமையூட்டும் இயேசுபிரானின் மூலமாக என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவருக்கு இவ்வார்த்தைகள் பரிச்சயமற்றவையாக இருந்தன. எனவே அந்த சுய பிரகடனத்தை ஒரு அட்டையில் எழுதி அவரிடம் கொடுத்து தொடர்ந்து 3 முறை அதை வாய்விட்டு சத்தமாக படிக்க செய்தேன். நான் உங்களிடம் கூறியபடி செய்யுங்கள். நிச்சயமாக எல்லாம் நல்ல விதமாக நடக்கும். அவர் அவ்விடத்தை விட்டு எழுந்து ஒரு கணம் அமைதியாக நின்றார். பிறகு சரி, அவ்வாறே செய்கிறேன் என்று உணர்வுபூர்வமாக கூறினார். அவர் ஒரு உறுதியுடன் வெளியேறியதை நான் கண்டேன். அவர் மிகவும் பரிதாபகரமானவராக தோன்றினாலும் அவர் புறப்பட்டு சென்றபோது அவரிடம் நான் கண்ட தோற்றம் நம்பிக்கை அவரது மனத்தில் ஏற்கனவே வேலை செய்ய துவங்கிவிட்டது என்பதை காட்டியது. பின்னர் அந்த எளிய சூத்திரம் தனக்கு அற்புதங்களை நிகழ்த்தியதாக அவர் என்னிடம் தெரிவித்தார். பைபிளில் உள்ள ஒரு சில வார்த்தைகள் ஒருவருக்கு இவ்வளவு அதிசயங்களை நிகழ்த்தக்கூடும் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை என்று மேலும் கூறினார். சிறிது காலத்திற்கு பின் தன் தாழ்வு மனப்பான்மைக்கான காரணங்களை பற்றிய ஒரு ஆய்வை அவர் மேற்கொண்டார். அறிவியல் பூர்வமான ஆலோசனைகளாலும் சமய நம்பிக்கையை நடைமுறைப்படுத்தியதன் மூலமாகவும் அவர் தன் வாழ்வு மனப்பான்மையை வேரோடு களைந்து எறிந்தார். எவ்வாறு விசுவாசம் கொள்ள வேண்டும் என்று அவருக்கு கற்பிக்கப்பட்டது. அவர் கடைபிடிக்க வேண்டிய சில குறிப்பிட்ட அறிவுறுத்தல்கள் அவருக்கு வழங்கப்பட்டன. அவை இந்த அத்தியாயத்தின் பிற்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன. படிப்படியாக அவர் ஒரு வலிமையான, சீரான, குறிப்பிடத்தக்க தன்னம்பிக்கையை பெற்றார். நல்ல விஷயங்கள் இப்போது தன்னை நோக்கி பாய்ந்து வரும் விதத்தை கண்டு அவர் ஆச்சரியப்பட தவறுவதே இல்லை. வெற்றிகளை அவர் தன்னை நோக்கி கவர்ந்திழுக்கும் வகையில் அவரது ஆளுமை ஒரு நேர்மறையான போக்கை ஏற்றுக்கொண்டிருந்தது. இப்போது அவர் தனது சொந்த ஆற்றல்களில் ஒரு அதிகாரப்பூர்வமான நம்பிக்கை கொண்டுள்ளார். தாழ்வு மனப்பான்மைக்கு பல காரணங்கள் உள்ளன. அவற்றில் பல நம் குழந்தை பருவத்திலேயே முளைவிடுகின்றன. தன் நிறுவனத்தில் பணியாற்றிய ஒரு இளைஞரை பற்றி அந்நிறுவன அதிகாரி ஒருவர் என்னிடம் ஆலோசனை கேட்டார். அவர் அந்த இளைஞரை முன்னேற்ற விரும்பினார். ஆனால் எந்த விதமான முக்கிய இரகசிய தகவல்களையும் என்னால் அவரை நம்பி கொடுத்து வைக்க முடியவில்லை. அந்த ஒரு குறை மட்டும் அவரிடம் இல்லாதிருந்தால் நான் அவரை என் நிர்வாக உதவியாளராக ஆக்கியிருப்பேன். தேவையான பிற அனைத்து தகுதிகளும் அவரிடம் இருக்கின்றன. அவர் அளவுக்கு அதிகமாக பேசும் காரணத்தால் தன்னை அறியாமலேயே பல தனிப்பட்ட முக்கிய தகவல்களை பிறருக்கு தெரியப்படுத்தி விடுகிறார் என்று அவர் விளக்கினார். அவர் அளவுக்கு அதிகமாக பேசுவதற்கு காரணம் ஒரு தாழ்வு மனப்பான்மைதான் என்பதை ஆய்வின் மூலம் நான் கண்டறிந்தேன். தன் வாழ்வு மனப்பான்மையை ஈடுகட்டும் விதமாக அவர் தன் அறிவை பிறருக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் தூண்டுதலுக்கு உட்பட்டார். செல்வ வளமிக்க, நன்றாக கற்றறிந்த, மதிப்புமிக்க அமைப்புகளில் உறுப்பினர்களாக இருந்த மக்களிடம் அவர் கலந்து உறவாடினார். ஆனால் அவர் மிக ஏழ்மையான ஒரு சூழலில் வளர்ந்தவர். கல்லூரிக்குள் அவர் அடியெடுத்து வைத்திருக்கவில்லை. எந்த ஒரு அமைப்பிலும் அவர் உறுப்பினராகவும் இல்லை. எனவே கல்வி தகுதியிலும் சமூக அந்தஸ்திலும் அவர் தன் கூட்டாளிகளை விட மிகவும் தாழ்ந்த நிலையில் இருப்பதாக ஒரு மனப்போக்கை கொண்டிருந்தார். தன் கூட்டாளிகளுக்கு இணையாக தன்னை உயர்த்தி கொள்வதற்கும் தன் சுய மதிப்பை மேம்படுத்திக் கொள்வதற்கும் அவரது ஆழ்மனம் அவருக்கு ஒரு வழியை காட்டியது. அவர் தன் துறையின் முக்கிய விஷயங்களில் பங்கு கொள்ளும் ஒருவராக இருந்தார். அவரது உயரதிகாரிகள் செல்லும் கருத்தரங்குகளுக்கு அவரும் உடன் சென்றார். தலை சிறந்த மனிதர்கள் பலரை அவர் அங்கு சந்தித்து அவர்களிடையே நடைபெறும் முக்கியமான தனிப்பட்ட உரையாடல்களை கவனமாக கேட்டார். அவரது கூட்டாளிகள் அவரை பார்த்து பிரமிக்கவும் பொறாமை கொள்ளவும் போதுமான அளவுக்கு அவர் இந்த உட்தகவல்களை அவர்களிடம் தெரிவித்தார். இது அவரது சுயமதிப்பை உயர்த்துவதற்கும் அங்கீகாரம் குறித்து அவரது விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கும் உதவியது. பரிவும் புரிதலும் கொண்டிருந்த அவரது மேலதிகாரி அவரது இந்த குறைபாட்டிற்கான காரணத்தை தெரிந்து கொண்ட போது அந்த நிறுவனத்தில் அவ்விளைஞர் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்ததையும்
அவ்வாய்ப்புகளுக்கு இட்டு செல்லக்கூடிய திறன்கள் அவரிடம் ஏராளமாக இருந்ததையும் அவருக்கு சுட்டி காட்டினார். மேலும் அவரிடம் இருந்த தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக நிறுவனம் சம்பந்தப்பட்ட இரகசிய தகவல்களை அவரிடம் நம்பி ஒப்படைப்பது இயலாத காரியமாக இருந்ததையும் அந்த இளைஞரிடம் விவரித்தார். தன்னை பற்றிய இந்த உண்மையை அறிந்து கொண்ட அந்த இளைஞர் விசுவாசம் கொள்ளுதல் மற்றும் பிரார்த்தனை செய்தல் ஆகியவற்றை சிரத்தையுடன் பயிற்சி செய்ததன் மூலம் அந்நிறுவனத்தின் விலை மதிப்பற்ற சொத்தாக மாறினார். இறுதியில் அவரது உண்மையான ஆற்றல்கள் வெளிப்பட்டன. பல இளைஞர்கள் எவ்வாறு தங்களிடம் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிக் கொள்கின்றனர் என்பதை என் சொந்த அனுபவத்தின் மூலம் நான் விளக்குகிறேன். சிறுவனாக இருந்தபோது நான் மிகவும் ஒல்லியாக இருந்தேன். என்னிடம் அதிக ஆற்றல் இருந்தது. நான் தடகள குழுவிலும் இருந்தேன். சிறந்த ஆரோக்கியத்துடனும் வலிமையுடனும் இருந்தேன். ஆனால் நான் மிக மிக ஒல்லியாக இருந்தது என்னை பெரும் கவலைக்கு உள்ளாக்கியது. ஏனெனில் நான் அவ்வளவு ஒல்லியாக இருக்க விரும்பவில்லை. குண்டாக விரும்பினேன். எல்லோரும் என்னை ஒல்லிக்குச்சி என்று அழைத்தனர். அது எனக்கு முற்றிலுமாக பிடிக்கவில்லை. அவர்கள் என்னை குண்டு பூசணிக்காய் என்று அழைக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். நான் உணர்ச்சி வசப்படாதவனாகவும் முரட்டுத்தனம் உடையவனாகவும் குண்டாகவும் இருக்க ஏங்கினேன். குண்டாவதற்கு தேவையான அனைத்தையும் செய்தேன். மீன் எண்ணெய் குடித்தேன். கணக்கில் அடங்காத அளவுக்கு மில்க் ஷேக் குடித்தேன். சாக்லேட் ஐஸ்கிரீமை அளவின்றி சாப்பிட்டேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, கேக் ஆகிய சகலத்தையும் மூச்சு முட்டும் அளவுக்கு உட்கொண்டேன். ஆனால் இவை என் உடலில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. நான் ஒல்லியாகவே இருந்தேன். இரவெல்லாம் கண் விழித்து அதை பற்றி சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். சுமார் 30 வயதாகும் வரை குண்டாவதற்கு நான் இவ்வாறு தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு நாள் நான் குண்டானேன். நான் அளவுக்கு அதிகமாக குண்டாகிவிட்டதை கண்டேன். எனவே பிறர் என்னை கண்டு முகம் சுளிக்காத நிலைக்கு என்னை கொண்டு வருவதற்கு நான் 18 கிலோ எடையை குறைக்க வேண்டியதாயிற்று. நான் என் அனுபவத்தை இங்கு பகிர்ந்து கொண்டதற்கான காரணம் இந்த கண்ணோட்டம் நம்மை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை மற்றவர்களுக்கு காட்டுவதற்குத்தான். இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், நான் ஒரு பாதிரியாரின் மகன். இந்த உண்மை எனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுறுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. மற்ற அனைவரும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் நான் ஏதேனும் ஒரு சிறிய விஷயத்தை செய்தாலும் உடனே நீ ஒரு மத போதகரின் மகன் என்பதை மறந்து விடாதே என்று பிறர் கூறுவதை நான் கேட்டாக வேண்டும். எனவே நான் ஒரு மத போதகரின் மகனாக இருக்க விரும்பவில்லை. ஏனெனில் மத போதகர்களின் குழந்தைகள் இனிமையானவர்களாக அடக்க ஒடுக்கமானவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் மற்றவர்கள் என்னை ஒரு முரடனாக பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதனால்தான் மத போதகர்களின் மகன்கள் சற்று முரடர்கள் என்ற பெயர் நிலவுகிறது போலும். ஏனெனில் மத ஒழுக்கத்தை தாங்களே எப்போதும் உயர்த்தி பிடிக்க வேண்டி இருப்பதை அவர்கள் எதிர்க்கின்றனர். ஒரே ஒரு விஷயத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்தேன். ஒரு மத போதகராக ஆக மாட்டேன் என்பதுதான் அது. மேலும் என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மேடை பேச்சாளர்கள். மேடை பேச்சாளனாவதில் எனக்கு துளி கூட விருப்பமில்லை. பொதுமக்கள் முன்னிலையில் எழுந்து நின்று பேசும்படி அவர்கள் என்னிடம் கூறுவது வழக்கம். அந்நேரத்தில் மரண பயம் என்னை பற்றி கொள்ளும். பீதி என் மனத்தை ஆட்கொள்ளும். இது நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இப்போதும் நான் ஒரு மேடையை நோக்கி நடந்து செல்லும் போது அவ்வப்போது அந்த நினைவு வந்து தலை காட்டிவிட்டு போகும். கடவுள் எனக்கு கொடுத்துள்ள திறமைகளின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு நான் பல உத்திகளை கையாள வேண்டியிருந்தது. இப்பிரச்சனைக்கான தீர்வு பைபிளில் கற்பிக்கப்பட்டுள்ள எளிய விசுவாசத்தில் அடங்கியுள்ளது. இக்கொள்கைகள் அறிவியற்பூர்வமானவை, வலிமையானவை, எவரொருவரின் தாழ்வு மனப்பான்மையும் குணமாக்க வல்லவை. இக்கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலம் போதாமை என்ற உணர்வால் முடக்கி வைக்கப்பட்டுள்ள சக்திகளை கண்டறிந்து நம்மால் அவற்றை விடுவிக்க முடியும். இவை யாவும் நம்மிடம் உள்ள திறமைகளுக்கு முட்டுக்கட்டையாக அமையும் தாழ்வு மனப்பான்மைக்கான சில மூலங்கள். இது நாம் குழந்தைகளாக இருந்தபோது நம் உணர்ச்சிகள் மீது ஏற்பட்ட தாக்குதலாக இருக்கலாம், அல்லது சில குறிப்பிட்ட சூழல்கள் ஏற்படுத்திய விளைவுகளாக இருக்கலாம், அல்லது நமக்கு நாமே செய்து கொண்ட ஏதேனும் ஒன்றாக இருக்கலாம். இந்த பிரச்சனை நம் மனத்தின் ஆழத்தில் புதைந்திருக்கும் நம் மங்கலான கடந்த காலத்திலிருந்து எழுகிறது. இதோட இன்னைக்கான 20 நிமிஷத்தை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த 20 நிமிஷத்தை நாளைக்கு நம்ம கேட்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது புக்கு நம்ம சேனலில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். தேங்க்யூ.